சட்டமன்றத்தில் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு மோதல் போக்கு கடந்த சில நாட்களாகவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஆளுநர் உரைக்கு பிறகே திமுகவினர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பதாகைகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த தமிழ்தாய் வாழ்த்து அதை இஷ்யூ ஆக்கினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி டே ஒன்லேருந்தே திமுக எதிர்கட்சியாக அவங்களோட வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா தாவேகா சைட்லேருந்தும் அதுக்கான எதிர்வினைகளை பாயிண்டாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான டேட்டாவோட கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா திரு உதயநிதி அவர்கள் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகமாக ஆயிடுச்சு, இந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பேசினாரு. பல கேள்விகளை எழுப்புறாரு. ஒரு எதிர்கட்சியாக அவருடைய செயல் அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் அந்த கேள்வி கேட்டது, அந்த கேள்விக்கு தாவேகா அமைச்சர்கள் பதில் சொல்றதுக்குள்ளே அவர் அங்கே வெளிநடப்பு பண்ணிட்டார். அது ஏன் அப்படின்றது தான் எனக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான பதிலை அவங்க சொல்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கேட்கணும்ல. ஒன்று உங்களுக்கு அந்த கேள்வி அந்த பதிலை ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மீது தவறு இருக்கலாம். இந்த ரெண்டு ரீசன்னால மட்டும்தான் அவர் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசி முடிச்சதுக்கு போனதுக்கு பிறகு அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், அமைச்சர் ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே அதுக்கான பதிலை கொடுத்துருந்தாங்க. அண்ட் குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து வச்சதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல, இந்த கஞ்சா புழக்கமாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் ஆட்சியெலாம் வேரூண்டு இருந்துச்சு, அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது நாங்கள் 40 நாட்களில் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கு, முந்தைய ஆட்சியை விட இப்போ பரவலாக குறைஞ்சிருக்கு, இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 6 மாதத்துக்குள்ளே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே முழுமையாக சீர் செய்யப்படும், இந்தியாவிலேயே முன்மாதிரியான மாநிலமாக குறிப்பாக அந்த பெண்கள் பாதுகாப்புலையும் சட்டம் ஒழுங்குலையும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் திமுக வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, முதலீடுகள் எல்லாமே தாவேகா ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. இதுக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் கீர்த்தனா இன்னைக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் எந்த முதலீடுகள் எந்த தொழில் நிறுவனங்கள் இங்கே தொடங்கப்பட்டாலும் திமுகவில் இருக்கவங்களுக்கு கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், அந்த கமிஷனுக்கு பயந்தே பல நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க ஒத்துக்கலை அப்படின்ற விஷயத்த உடைச்சிருக்காங்க. அதுவும் கமிஷன் அப்படின்னா வெறும் 1% 2% இல்லைங்க, கிட்டத்தட்ட 23%லேருந்து 24% வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க. அந்த கமிஷன் வாங்கிட்டதுக்கு பிறகு தான் அந்த வேலைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே கடந்த ஆட்சியில் எடுத்து வச்சாங்க. இதன் காரணமாகவே கிட்டத்தட்ட 25 நிறுவனங்கள், அதாவது தமிழகத்துல தொழில் தொடங்க வேண்டிய 25 நிறுவனங்கள் வேறு மாநிலத்துக்கு போயிருக்கு. இது எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்து கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்துக்கு வர வேண்டியது. ஆனால் இந்த கமிஷன் அப்படின்ற அந்த காரணத்தினால மட்டுமே இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு வேற மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை அது எல்லாமே தமிழகத்துல இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அதை இந்த குடும்பம், அதாவது ஒரு குடும்பம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கமிஷனை வாங்கிட்டு அந்த நிறுவனங்கள் வேற இடத்துக்கு போனதை இவங்க வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க எங்கள் மீது குற்றம் சாட்டுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த நிறுவனங்கள் அங்கே போயிருக்கதா சொல்கிறாங்க, அதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு ஆதாரத்தோட, அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் எந்த டேட்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போச்சு அப்படின்றத புள்ளி விவரத்தோட அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎல் நிறுவனமாக இருக்கட்டும், ஹுண்டாய் நிறுவனமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே தமிழகத்திலேருந்து வெளியேறி ஆந்திராவுக்கு போயிருக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 50 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே இந்த ரெண்டு கட்சிகளும் உருவாக்கி வச்சிருக்காங்க. குறிப்பா தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, அதாவது எந்த நிறுவனம் வந்தாலும் இவ்வளோ % கமிஷன், இவங்களுக்கு இவ்வளோ %, அவங்களுக்கு அவ்வளோ %, மினிஸ்டருக்கு இவ்வளோ %, அதிகாரிகளுக்கு இவ்வளோ % அப்படின்ட்டு ஒரு 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 டெண்டர் மாஃபியாவே கடந்த ஆட்சியில் வச்சிருந்தாங்க. அந்த 50 வருட டெண்டர் மாஃபியாவை வெறும் 30 நாள்ல நாங்கள் உடைச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இங்கே கரப்ஷனே இருக்காது, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், யார் வேணாலும் இங்கே தொழில் தொடங்கலாம், அதுக்கான எல்லா உதவிகளையும் நாங்கள் பண்ணுவோம், எந்த கமிஷனோ இல்லை
வேற எதுவுமே நீங்க எங்களுக்கு வந்து கொடுக்க வேணாம், உங்களுடைய அந்த தொழில் அப்படின்றது வந்து மக்களுக்கு ஏற்றதாகவும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். முந்தைய ஆட்சி மாதிரிலாம் நாங்க வந்து கமிஷன்லாம் வாங்க மாட்டோம், கரப்ஷன்லாம் பண்ண மாட்டோம், நாங்க வந்து கரப்ஷன் ஃப்ரீயான ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டெண்டர் மாஃபியா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தினது வந்து இது வந்து பலமுறை வந்து நம்ம பார்த்துக்கோம். கடந்த ஆட்சியில் இந்த டெண்டர்ல முறைகேடு நடந்துச்சு, அந்த டெண்டர்ல முறைகேடு நடந்துச்சு, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கடந்த ஆட்சியின் மீது வந்தது. அதுதான் திருமதி கீர்த்தனா அவர்களும் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த 40 நாள்ல நாங்க ஆட்சிக்கு வந்த 40 நாள்ல எந்த ஒரு நிறுவனமும் தமிழகத்துல இருந்து வெளியில போல அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய தொழில்களை வந்து ஈர்க்கிறதுக்கு ஒரு ரீல்ஸே வந்து போதுங்க, அதுதான் வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து நான் ரீல்ஸ் போடுறேன், நான் வந்து ரீல் அமைச்சர், ரீல் ஆட்சி அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறீங்க இல்லையா? கடந்த ஆட்சியில் மக்களோட பணத்தில் நீங்கள் குடும்பமாக வந்து வெளிநாடுகளுக்கு போனதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காருங்க. அதாவது தாவேகாவுக்கு எதிராக திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்களோ அதுக்கான பதிலடியை தாவேகா ரெடியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அறநிலைத்துறை பற்றி வந்து விவாதம் நடந்தபோது முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவும் இன்னாள் அமைச்சர் ரமேஷும் வந்து மாறி மாறி பேசின விஷயத்தெலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுவுமே வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த முதலீடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு 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 கிளாரிட்டியை இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க சட்டமன்றத்திலையும் பேசுவாங்க. இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அந்த வாய்ப்புக்காக வந்து நான் எதிர்பார்க்குறேன், யாராச்சும் இந்த கொஸ்டினை கேளுங்க, என்கிட்ட எல்லா டேட்டாவோட எல்லா ஆதாரத்தோட என்கிட்ட வந்து பல விஷயங்கள் இருக்குது, திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரியான தப்புகள்லாம் வந்து இந்த தொழில் முதலீட்டில் நடந்துச்சு அதெல்லாம் நான் மக்களிடையே சொல்லணும், அதுக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் அவங்க அதை பேசுவாங்க அப்படின்னு வந்து நம்மளாம் இன்னைக்கே ப்ரெஸ்ஸில் பாதி விஷயங்கள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. முழுமையான விவரம் அப்படின்றது வந்து நாங்கள் பதிவேற்றோம், அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் வந்து பதிவேற்றோம், நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த வந்து தொழில் நிறுவனங்கள் வேற மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற பிரச்சனை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் மக்களிடையே இருக்குங்க. ஏன்னா இவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு கிரியேட் பண்ண இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான மின்வெட்டுக்கு கிரியேட் பண்ண இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை இந்த தொழில் முதலீடுக்கு கிரியேட் பண்ண இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தாவேகாவை எதிர்ப்பதான் நினைச்சு வந்து திமுக பண்ணுது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்கு. ஏன்னா கடந்த அவங்க ஆட்சியில சரியா பண்ணாதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையை தாவேகா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான பதில வந்து ஆல்ரெடி கீர்த்தனா அவர்கள் கொடுத்துட்டாங்க. இதன் பிறகு இந்த சர்ச்சை அப்படின்றது எந்த மாதிரி மாறும் அப்படின்றது வந்து தெரியல. எந்த மாதிரியான புதிய தொழில் நிறுவனங்களை அவங்க தமிழகத்துக்கு கொண்டு வர போறாங்க. சமீபத்தில் கூட ஒரு வெளிநாடுக்கு போயிருந்தாங்க தொழில் முதலீடை ஈர்ப்பதற்காக. ஸோ கடந்த ஆட்சியிலுமே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு வந்து போனாரு, பல முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தோம் அப்படிலாம் வந்து சொன்னார். ஆனால் பெரியதளவில் தமிழகத்தில் வந்து தொழிற்சாலைகளோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்போ கிடைச்சதா வந்து தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இந்த ஊர்களுக்கு போயிருக்கோம், இவ்வளோ கோடி முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்கோம் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆட்சியில் வந்து உண்மையான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பாங்களா அப்படின்றது தான் வந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது.